துணிந்தவருக்கு துக்கம் இல்லை அப்படின்ற கொள்கையில இருக்கவங்க தான் மேஷராசிக்காரங்க. எது இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாங்க மேஷராசிக்காரங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குணத்தால தான் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருவாங்க. என்ன 4 பேர் மத்தியில என்ன அசிங்கப்படுத்திட்டான்ப்பா இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு துணிந்தவருக்கு துக்கம் இல்லைன்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிறதுனால தான் எது இருந்தாலும் அந்த ஒரு போராளினாலே மேஷராசி சொல்லிடலாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு கண்ணு முன்னாடி நடந்துக்குதா ரச்சகன் மாதிரி ஆயிடும் உங்களோட கையில். ரச்சகன் படத்துல நாகார்ஜுனுக்கு வர மாதிரி கையெல்லாம் அப்படியே முறுக்கல் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு துணிந்தவருக்கு துக்கம் இல்லைன்ற கொள்கையில வாழ்றவங்க மேஷராசிக்காரங்க. இந்த மேஷராசிக்காரங்க நேர்மையானவங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா எல்லாரும் சைலண்டா இருந்தா கூட மேஷராசிக்காரங்களுக்கு சைலண்டா அந்த இடத்துல இருக்க முடியாது. அவங்க யாரு எவங்கனாலும் பார்க்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா துணிச்சலோட. அந்த துணிவுல தான் அவங்களுக்கு பிரச்சனையே உண்டாகும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால அதன் மூலமாக எதிரிகள் தொல்லை உங்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்லலாம். ஸோ உங்க லைஃப்ல இது நிறைய நடந்திருக்கும்.